ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, வீக்கெண்ட் ஆகுது, கிரவுட் எப்படி இருக்கு, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் இந்த வாரம் தர்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களோட கமெண்ட் ஒன்றுமே அடுத்து தரிசனம் போகிறவங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கான தர்ஷன் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் டிக்கெட்ஸ் இன்னுமே அவைலபிள் இருக்குது. யாராவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாங்கிக்கோங்க. இது ஒரு 6:30 மணியோட ஸ்டேட்டஸ்க்கு 800 டிக்கெட் பக்கமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 56 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நாளைக்கு மத்தியானம் காலையிலேருந்து மத்தியானம் ஸ்லாட்டில் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு 9 மணிலேருந்து இந்த டிக்கெட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரெயினில் போகிறவங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் போய் வாங்கிக்கோங்க. பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் கிட்ட போகிறீங்க, ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா அங்கே கூட இந்த டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீக் டேஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது நேரடி சர்வதர்ஷனம் எல்லாமே. ஸோ இன்றைக்கும் க்ரௌடு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் கூட போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி டிடிடியிலேருந்து வந்திருக்க முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், அன்னப்பிரசாதத்தில் வடை கொடுக்கறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான விஷயம் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக நேற்றுலேருந்து அன்னப்பிரசாதம் சாப்பிடக்கூடிய பக்தர்களுக்கு அந்த மெனுவில் வடை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டிடிடியோட சேர்மன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிடிடியோட சேர்மன் அன்னப்பிரசாதத்துடன் கூடுதலாக வடை பிரசாதத்தை விநியோகித்தார். திருமலையில் உள்ள தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டடத்தில் பக்தர்களுக்கு வடை வழங்கும் நிகழ்ச்சியை நேற்று டிடிடியோட தலைவர், டிடிடியோட இஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. இதில் பேசின தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொறுப்பேற்ற பிறகு அன்னப்பிரசாத மெனுவில் பக்தர்களுக்கு கூடுதல் பொருள் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதாக தெரிவித்தார். இது குறித்து முதல்வர் கூட பேசினதுல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வடை தயாரிப்பில் நிலக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, துவரம்பருப்பு மற்றும் சோம்பு ஆகியவை பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுது. அன்னப்பிரசாத கேந்திரத்தில் தினமும் காலையில் 10:30 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு 35,000 வடைகள் வழங்கப்படும் என்றும் இதில் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு இந்த உணவு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் 10:30 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 35,000 கவுண்ட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும். அன்னப்பிரசாதம் அப்படின்றது திருமலைக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே மிஸ் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் இந்த மெனுவை ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நேற்று தர்ஷன் போயிருக்கீங்க இல்லை இன்றைக்கி போயிருக்கீங்கன்னா அன்னப்பிரசாதம் ட்ரை பண்ணி தான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்த ஒரு சில சப்ஸ்கிரைபரோட ஃபீட்பேக்ஸ் பார்க்கலாம். ஸோ அவங்க தர்ஷனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ நேற்று நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஹோமம் டிக்கெட்டில் தர்ஷன் போயிருந்தாங்க. ஸோ ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க, அதே மாதிரி ஹோமம் எவ்வளோ நேரம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு 300 தர்ஷன் கியூவில் ஜாயின் பண்ணாங்க, ஸோ எப்படி தர்ஷன் பார்த்தாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த ஹோமம் டிக்கெட்டில் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட குரூப்பில் நம்ம நிறைய டிடிடி ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து திங்கக்கிழமை இரவு 10 மணிக்கு நாங்கள் போனோம். அங்கேருந்து திருமலைக்கு போய்ட்டு மொட்டை போட்டுட்டு 12:20க்கு இலவச தரிசனத்தில் போயிட்டு காலையில் 6:30 மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தது நேரடி சர்வதர்ஷனம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 1:23 AM ஃப்ரீ தர்ஷனத்தில் வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கனில் என்ட்ரு ஆகி காலையில் 5:30 மணிக்கே தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நேரடி சர்வதர்ஷனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஏர்லி மார்னிங்கில் போகிறது. ஸோ இதில் அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாத சர்வதர்ஷனத்தை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னா, அரவுண்ட் 9 PM மார்ச் 10ஆம் தேதி. ஸோ ஏர்லி மார்னிங் தரிசனம் 11ஆம் தேதி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா
நேரடி சர்வ தரிசனத்தில் கொஞ்சம் சீக்கிரம் தர்ஷன் பார்க்கணும், நைட் டைம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு போயிட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி மார்ச் மாதத்தில் வந்து நமக்கு தெப்போற்சவ விழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல தான் இருக்குது, க்ரௌடு வந்து அவ்வளோவா இல்லை. தெப்போற்சவம் அப்படின்றது நமக்கு புஷ்கரணியில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்குங்க. இது வரைக்கும் நமக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜூன் மாதத்துக்கான டிக்கெட் இந்த மாதம் மார்ச்சில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏப்ரலில் உங்களுக்கு 300 டிக்கெட் வேணும் அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு 2 பேத்துக்கு தர்ஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். டேட்டை நோட் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷனுங்க. அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட், அதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு டவுட் வந்து கேட்டிருக்காங்க, சீனியர் சிட்டிசன் வந்து டிக்கெட் புக் பண்ணலாமா, ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது டிக்கெட் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். அதுவும் சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் வந்து ஸ்பௌஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பிளட் ரிலேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் பற்றி தான் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து வர மே மாதம் தான் 65 வயசு ஆகுது. நான் இந்த மார்ச் மாதத்தில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து ஜூன் மாதத்துக்கு வாங்க முடியுமா, ஏன்னா நான் டிக்கெட் எடுக்கும்போது மார்ச் மாதத்தில் 65 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தர்ஷன் பார்க்குறப்போ 65 வயசு ஆகுது, புக் பண்ணலாமான்னா தாராளமாக புக் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தர்ஷன் போகிற டேட்டில் தான் 65 வயசு ஆகுதுன்னா தாராளமாக நீங்கள் 65னே மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அங்கே போய்ட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேற்று 5/3/2025 ஸோ முந்தானத்து புதன்கிழமை வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கூட வாங்காமல் 12:30 மணிக்கு க்யூவில் வந்து போயிருந்தோம். ஸோ 3:30 மணிக்கே தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் வீக் டேஸில் நம்ம வந்து நேரடி எந்த தரிசனமாக இருந்தாலுமே வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து டைரெக்டாக தர்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கனுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, நேரடி சர்வ தரிசனமே தாராளமாக போய்க்கலாம். ஏபிஎஸ்ஆர்டிசியில் டிக்கெட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் வரல. அதுக்கடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்குமா, ஏப்ரல் 11-12 வசந்தோற்சவம் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுப்பாங்க, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணுன்னா தாராளமாக நீங்கள் சிஆர் ஆஃபீஸில் வந்து எடுக்கலாம். ஸோ ரீசெண்டாக வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு தான் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்து வந்துச்சு. இதுவே நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இப்போ நேரடி சர்வதர்ஷனம் போகிறவங்களாம் என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட டிக்கெட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கோம். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு தனியாக அதோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து சப்போஸ் ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட டிக்கெட் இல்லை நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் எடுத்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.